ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான பீர்க்கங்காய் பொரியல். ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தாங்க. பட் இந்த பீர்க்கங்காய் சமைக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது. அது ஃபாலோ பண்ணி செய்யும்போது தான் பர்ஃபெக்டாக டேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பீர்க்கங்காய் ரொம்ப ஹெல்தியான வெஜிடபிள், நல்ல சத்தான வெஜிடபிள். நிறைய நீர் சத்து, நார் சத்து இருக்குது. அந்த பீர்க்கங்காவோட நார் சத்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதை ஜீரண சக்தி அதிகப்படுத்தும், குடலை சுத்தப்படுத்தி விடும். ஸோ ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடி இந்த பீர்க்கங்காயெல்லாம் சமைக்கிறது, சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பொரியல் செஞ்சு பாருங்களேன். நல்ல சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம், இல்லை சாதத்தோட கலந்தே சாப்பிடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளிசி ரெசிபி தான். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு பெரிய பீர்க்கங்காய் எடுத்துருக்குறேங்க. கிட்டத்தட்ட 300 கிராம் இருக்கும். இதில் மேலே இருக்கிற அந்த ட்ரையான தோலை லைட்டாக சீவி எடுத்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி சமைக்கணும். எப்போ பீர்க்கங்காய் வாங்கும் போதும் அழுத்தி பார்த்து வாங்குங்க. ரொம்ப முத்துன காய் நார் நாராக இருக்கும், சமைக்க நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் அழுத்தி பார்த்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த மேலே தோலை சீவி எடுக்கிறோம் இல்லைங்களா, ரொம்ப ஃபுல்லாக சீவி எடுக்க வேண்டியதில்லை. இந்த டார்க் க்ரீன் அவுட்டர் ஸ்கின்னும் எடிபிள் தாங்க, தாராளமாக சாப்பிட்லாம். நிறைய சத்துக்கள் அதில் இருக்குது. ஜஸ்ட் அந்த மேலே ரொம்ப ட்ரையாக இருக்கிற அந்த ரிட்ஜஸை மட்டும் சீவி விட்டுட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி கட் பண்ணி சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி நம்ம வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு சில பீர்க்கங்காய்கள் கசப்பாக இருக்கும், அது நமக்கு சமைக்க முடியாது, நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அதை விட்டுருங்க. பட் ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி பீர்க்கங்காய் கசப்பாக வரும். பட் இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக அது டேஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி சமைக்கிறது பெட்டர். இப்போ நல்லா இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம பொரியல் தாளிச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. இங்கே 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து விட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகு உளுந்தம்பருப்புலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு இலட்டு போட்டு விட்டு, கூடவே வரமிளகா உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 3 வரமிளகா சேர்த்துருக்குறேன். இதுவே நீங்கள் மிளகாய்க்கு பதிலாக வர மிளகாத்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் சேர்க்கலாங்க. சாம்பார் தூள் சேர்த்தா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் பீர்க்கங்காய் பொரியல். ஸோ சாம்பார் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நீங்கள் பண்ணலாம். இப்போ நல்ல ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இந்த பெரிய வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுறணுங்க. நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, பொரியலுக்கு தேவையான உப்பு, உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுறணும். நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கணும். பீர்க்கங்காய் பொரியல் செய்யும் போது நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. ஏன்னா பீர்க்கங்காய் நல்ல நீர் சத்து நிறைந்த காய். உப்பு சேர்த்து நம்ம மூடி வச்சுட்டு ஒரு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டாவே போதும். அதுவே நல்லா தண்ணி விட்டு சீக்கிரமாக சுருங்கி வதங்கி வெந்துடும், ஃபாஸ்ட்டாக குக் ஆயிடும். ஸோ கண்டிப்பாக தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ பாருங்கள், நம்ம மூடி வச்சு வேக வச்சதுலேயே நல்லா தண்ணி விட்டுருச்சு, பீர்க்கங்காயும் நல்லா வதங்கிருச்சு. ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. இன்னொரு 2-3 நிமிஷம் வதங்கட்டும். அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகட்டும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு பீர்க்கங்காய் வெந்துடும். நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் பொரியல். தண்ணி விட்டு வேக வச்சா சலசலன்னு இருக்கும், நம்மளுக்கு டேஸ்ட்டே இருக்காது பீர்க்கங்காய் பொரியல். ஸோ கண்டிப்பாக தண்ணி விடாமல் வதக்கி எடுங்க. இப்போ பாருங்கள், நல்ல சூப்பராக தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நல்ல தேங்காய் துருவல், நல்லா ஒரு 1/2 மூடி தேங்காவை துருவி இந்த பொரியலில் சேர்த்து விட்டு நல்லா ஒரு 1-2 நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துட்டா அவ்வளவுதாங்க. சுவையான பீர்க்கங்காய் பொரியல் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல சாதத்தோட கலந்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும்.
பீர்க்கங்காய் பர்டிகுலர்லி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள். ஸோ மிஸ் பண்ணாமல் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. நான் ஏற்கனவே பீர்க்கங்காய் சட்னி எங்கள் ஊர் ஸ்டைல் கோயம்புத்தூர் ஸ்டைல் சட்னி ரெசிபி ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அது நிறையா பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்ததா எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கங்க. இப்போ சூப்பரான பீர்க்கங்காய் பொரியல் ஒரு சிம்பிளான ரெசிபி செஞ்சாச்சு. நம்ம மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.